இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம் நாம், இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம் நாம், இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகி எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்துதல் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1-6 முடிய. அந்நாளில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்தசேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களும் பவுல் பர்னபா ஆகியோரும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களும் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெசினியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்தசேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இந்த ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலெளி பாடல் திருப்பாடல் 145 10 11 12 13 21. நீங்கள் பாட வேண்டிய பல்லவிலே. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசு உரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 27 முதல். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் இறை வார்த்தை 27 முதல். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், அருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் என கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித பவுல் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து வருகின்றார். இறைவனுக்காக துன்பப்படுவது, இறைவனுக்காக வேதனைகளை ஏற்றுக்கொள்வது என்பது மிகச்சிறந்த ஒரு காரணங்களாக பார்க்கப்படுகின்ற, ஆசீர்வாதமாக பார்க்கப்படுகின்றது. பவுல் கமாலியல் என்ற பேராசிரியரிடம் கல்வி கற்றாலும், இரட்டை குடியுரிமைகளை பெற்றுக்கொண்டாலும், இறைவனால் தொடப்பட்ட போது நான் இறைவனுக்காக உழைக்கப் போகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறையாட்சியை உருவாக்குவதற்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் யூதர்கள் மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிகின்றார்கள். பவுலை தூக்கி நகரத்துக்கு வெளியே எறிகின்றார்கள், கசையால் அடிக்கிறார்கள். ஆனாலும் கூட இறைவனுக்காக இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரத்திலே இறைவனுக்காக உழைக்கின்ற பொழுது வேதனைகள் படலாம், கஷ்டங்கள் படலாம், அவமானங்களை சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்பதுதான் உண்மை. பவுலை உயர்த்திய ஆண்டவர், பவுலுக்கு வல்லமையை கொடுத்த ஆண்டவர், பவுலுக்கு ஆற்றலை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் ஆற்றலை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இறையாட்சி என்பது என்ன? அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம்
அனைத்தும் நிறைந்ததுதான் இறையாட்சி. நாம் வேதனைகள் பட்டாலும் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொன்னார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் துன்பப்படுகின்ற பொழுதும், துயரப்படுகின்ற பொழுதும், வேதனைப்படுகின்ற பொழுதும், இந்த துன்பம், இந்த வேதனை, இந்த அவமானங்கள் அனைத்துமே இறைவனுக்காக என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை அபரிதமான ஆசீர்வாதங்களை காண முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இரண்டாவதாக பவுல் மேற்கொண்ட ஆசீர்வாதமான காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நோன்பிருந்து ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். ஜெபிப்பது நல்லது, ஆனால் நோன்பிருந்து ஜெபிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பிருந்து ஜெபித்து ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய சீடர்களை ஒப்பு கொடுத்தார், ஆண்டவருக்காக இந்த வழியை ஒப்பு கொடுத்தார், ஆண்டவருக்காக செய்யக்கூடிய அந்த பணியை ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நாமும் ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ சுமைகளோடு வந்திருக்கின்றோம், எத்தனையோ பாரங்களோடு வந்திருக்கின்றோம். ஆனால் அத்தனை சுமைகளையும் பாரங்களையும் நோன்பிருந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலரிறைவா. வெறும் வெளி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த காலை திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஏனெனில் கோடியற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய நாளில் உமது திருச்சபை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அந்தோணியாருடைய விசுவாசமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் வலுவூட்டுகின்றீர். அந்தோணியாருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவன் நம்மை உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடர்களுக்கு கொடுத்த இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மகா இரக்கமும் வல்லமை நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் தாயைப் போல தந்தையைப் போல எங்களை பாதுகாத்தீரே. இந்த புதிய நாளை எங்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த புதிய நாளில் உம்மோடு இணைந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். செடியோடு இணைந்த கிளைதான் கனி கொடுக்க முடியும் என்பதை உணர்கின்றோம். ஆண்டவரே, உம்மோடு இணைந்து நாங்கள் கனி கொடுக்க ஆசீர்வதியும். வல்லமையான தகப்பனே, நோன்பிருந்து செவிக்கக்கூடிய மன்றாட்டுக்களுக்கு நீர் பதில் கொடுப்பீர். ஆண்டவரே, முத பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் குடும்பத்திலே மாற்றம் வேண்டும். எங்கள் குடும்பத்திலே குழப்பம் நீங்கி அமைதி நிலவ வேண்டும், ஒற்றுமை நிலவ வேண்டும். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ உம் திருமுன்னால் நம்பிக்கையோடு நிற்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, வழி நடத்தியருளும். நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உமது வல்லமையான செயல்களை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வாதத்துக்குரிய மனிதனாக மாற்றியது போல இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துக்குரிய கருவியாக நீர் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் தந்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. புனித அந்தோணியாருடைய நாளில் அவர்கள் உமது உண்மை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.